பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அரசமைப்போட மூல ஆதாரங்கள் அது எடுக்கப்பட்ட நாடுகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரிட்டன் அப்படின்னாவே நம்மளுக்கு நாடாளுமன்ற அரசு தாங்க. நம்மளை ஆட்சி பண்ணவங்க பிரிட்டன் தான். ஸோ நம்மளுக்கு நாடாளுமன்றத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போனவங்களே அவங்க தான். அப்போ நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறைகள், அதே மாதிரி ஒற்றை குடியுரிமை, சரியா, அதாவது இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி உரிமை இருக்கணும்னு கொண்டு வந்ததும் பிரிட்டன் தான். அதே மாதிரி சட்டப்படி ஆட்சி, இடைக்கால தடையாணைகள், இது எல்லாமே பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து அமெரிக்கா அப்படின்னாவே உங்களுக்கு அடிப்படை உரிமை ஞாபகத்துக்கு வந்துடும், சரிங்களா. அமெரி உரிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று பதவி நீக்கம் அப்படின்னாவே அமெரிக்கா தாங்க. இப்போ பாருங்களேன், அதாவது குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற, குடியரசு துணைத் தலைவர் எல்லாரோட பதவி நீக்க தீர்மானமும் அந்த முறை அமெரிக்காவிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அப்போ அயர்ந்து தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஎஸ்பி தான் எழுப்பி விடுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அயர்லாந்து டிபிஎஸ்பி. அடுத்து பாருங்க, கனடா அப்படின்னாவே நம்மளுக்கு மெயினாக ஞாபகத்துக்கு வர்றது, அதாவது மாநிலத்துக்கு சுயாட்சி, மாநில சுயாட்சிக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அது எல்லாமே கனடாவிலேருந்து தான் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மத்திய அரசுடன் கூட்டாட்சி ஒன்று, இன்னொன்று ஆளுநர் நியமனம், சரிங்களா, ரொம்ப முக்கியம். அடுத்து உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, எவ்வளோ தூரம் அறிவுரை கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறது கனடா தான். மெயினாக பார்க்க வேண்டியது மத்திய அரசுடன் கூட்டாட்சி, ஆளுநர் நியமனம். அடுத்து பாருங்கள், ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஆஸ்திரேலியானாவே நம்மளுக்கு வணிகம், வர்த்தகம்ங்க, இது ரெண்டும் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆஸ்திரேலியானாவே வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டம். எப்பயுமே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கூட்டாக மேட்ச் நடக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நாடாளுமன்ற ஈரவைகளோட கூட்டம். இன்னொன்று பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவில் இருந்து தான் நம்ம எடுக்கப்பட்டது, சரியா. அடுத்து பாருங்க, முக்கியமானது என்ன அப்படின்னா ஜெர்மனி நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, சரியா. அப்போ பாருங்க, ஹிட்லர் ஜெர்மனி தானே, அப்போ நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை பறிக்கிறது ஜெர்மனி. அடுத்து சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமைகள், அதே மாதிரி அதாவது முகப்புரையில் சமூகம், பொருளாதாரம், அரசியல் சேர்க்கப்பட்டது. அடுத்து பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சரிங்களா. பிரான்ஸுன்னு முடியுதா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்து தென்னாப்பிரிக்கா அரசமைப்பு திருத்த முறை. ஆப்பிரிக்காவில் தானே நிறையா கடற்கொள்ளையர்கள் இருப்பாங்க, அப்போ அவங்கள திருத்தணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னாப்பிரிக்கா அரசமைப்பு திருத்த முறை. மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, இது ரொம்ப முக்கியம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. நம்ம சேனலுக்கான டெலகிராம் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இல்லை. ஸோ திங்கக்கிழமைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பிடிஎஃப், ஓல்டு கொஸ்டின் தமிழ் பிடிஎஃப் திங்கக்கிழமை சென்ட் பண்ணிடுவோம். நன்றி.